கான்டாக்ட் இருந்தாலும் எனக்கு தெரியாது. சேத்தன் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். முடிஞ்சவரை ஊரையும் அந்த போராட்டம் நிகழ்த்தாங்க, நாளைக்கு அதை பற்றி மாற்றி கேட்கணும். அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். மறுநாள் திருப்பி ஃபோன் பண்ணேன். ஆனால் நான் மறந்து சொன்னேன். நான் உடனே என்ன பண்ணேன்னா, நம்ம தியாகராஜ் சார்கிட்ட சேத்தன் சார்கிட்ட நம்பர் கொடுத்துட்டேன். நீங்கள் பேசுறீங்க சார், அது என்ன அப்புறமா இவருக்கு சொன்னேன். நான் சேத்தன் சார் இந்த மாதிரி தியாகராஜ் சார்கிட்ட நம்பர் கொடுத்துருக்கேன், அவர் என் மேலே கோவப்பட்டார். தியாகராஜ் சாருக்கு ஏற்றுக்கு நம்பர் கொடுத்துருக்கீங்க, நம்ம கேட்கல, ನಾವು ಅವ್ರಿಗೆ ಮಾತಾಡಬೇಕಲ್ಲ, ನೀವು ಅವ್ರ ನಂಬರ್ ಕೊಡಿ ಅಂತ ನನ್ನ ಅವ್ರ ನಂಬರ್ ತಗೊಂಡು ಅವರು ನಿನ್ನೆ நேர்லி ஒரு ½ அன் அவர் மாட்டாங்க. இது மாதிரி இப்போ இங்க வந்துட்டு கொஞ்சம் பேருக்கு என்னை பத்தி தெரியும். ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் கொடுங்க. இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்கு நீங்க இருக்கீங்க இல்லையா, இது பவுண்டர் வந்து நாங்க 1967 we are the founder of this contract. 2010 வரைக்கும் நாங்க இருந்தோம். ஆனா இங்க கிட்ட ஆயிரக்கணக்கான ஆளுங்க வேலை செய்தாங்க. ஆயிரக்கணக்கான ஆள், அது ஆயிரக்கணக்கான ஆளுங்க பர்மனெண்டா ஆயிட்டாங்க. ஆனா 2010 நாங்க விடுறதுக்கு காரணம் என்னன்னா, அநியாயம் அக்கிரமம் அந்த மேனேஜ்மெண்ட் ஓவர் ஆயிடுச்சு. இதுதான் காரணம் நாங்க விடுறோம். ஆனா இன்னும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ வந்துட்டு கிராஜுவேட்டை பத்தி பிரசிடென்ட் எல்லாம் சொன்னாரு. ஆனா உங்களுக்கு ஒரு காசு இல்லாத ஒரு வக்கீல் இருக்காரு, அது நான் தான். நான் உங்க கேஸ் கிராஜுவேட்டி ரிட்டையர்ட் ஆகிட்டு போன இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கிராஜுவேட்டிக்காக நான் தான் கேஸ் போட்டேன். மேனேஜ்மெண்ட்காரனும் பாம்பேல இருந்தெல்லாம் வக்கீலுங்களை இறக்குனாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பருப்பும் வேறு. நான் வந்துட்டு 3 கோர்ட்லையும் வந்துட்டு நான் தான் ஜெயிச்சேன். 3 கோர்ட்லையும் ஜெயிச்சேன். ஏசி கோர்ட்ல, டிசி கோர்ட்ல, ஆர்எல்சி கோர்ட்ல எல்லாம் ஜெயிச்சு 60 பேருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒருத்தருக்கும் 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய்க்கு கிராஜுவேட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இது எதனா, ஆனா கொஞ்ச பேருக்கு வாங்கி கொடுத்தாச்சு. இனி எதனா கொடுத்தா இது வந்துட்டு 100 கோடி ரூபாய் போவோங்கன்னு சொல்லிட்டு போன மாசம் வந்துட்டு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இது ஸ்டே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப நீங்க ஹைகோர்ட் போக முடியுமா? அங்கேயும் நான் தான் காசு இல்லாத வக்கீல் உங்களுக்கு. அப்போ இந்த இதுக்கு வந்துட்டு நான் உங்க பின்னாடியே இருக்கிறேன். ஆனா உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த கேஸ் எங்க நடக்குதுன்னா, குருகுண்டபாளையன்ற ஒரு இடத்துல, பெங்களூர்ல இருந்து தும்பூர் போற ரோடு. ஆனா ஒரு முறை நான் போய் வர்றதுக்கு எனக்கு வந்து 8000 இருந்து 10,000 ரூபாய் செலவு. 100 முறை நான் போயிருக்கேன். ஆனா நான் ஒருத்தர்கிட்டே நான் ஒரு எதிர்பார்ப்பும் பார்க்கல, யார்கிட்ட சொல்லவும் கிடையாது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் முறை உங்ககிட்ட நான் சொல்றேன். ஆனா நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பத்திரப்படுத்தி கொடுத்துருக்கேன் இது அந்த கிராஜுவேட்டி. ஆனா இன்னொன்னு, பெம்மனுடைய ஆட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். பெம்மல் வந்துட்டு உங்க கான்ட்ராக்டர்ஸ் வைக்கிறாங்க. நாங்கெல்லாம் கான்ட்ராக்டர்ஸ் ஆகும். எல்லா கான்ட்ராக்டர்ஸ்க்கும் வந்துட்டு 2 வருஷத்துல 3 வருஷத்துக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, 5 வருஷம் நீங்க கரெக்டா வேலை பண்ணிட்டா நீங்க கிராஜுவேட்டிக்கு எலிஜிபிலிட்டி ஆகிடுவீங்க. அதனால இது கட் பண்ணதுக்காக 3 வருஷம் 2 வருஷம் தான் கான்ட்ராக்டர்ஸ் கொடுக்குது. இப்போ அங்க நீங்க கிராஜுவேட்டிக்கு போட்ட உடனே என்ன வருதுன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வருதுன்னா, இவர் யாருன்னு தான் நமக்கு குர்த்தி இல்லான்றாங்க. இவரு நம்ம லேபர்ஸே இல்லன்றாங்க. செகண்ட் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணலன்றாங்க. 240 days in a year with 5 years continuity of service only are eligible for graduate. அந்த இதை வந்துட்டு கட் பண்றதுக்காக உங்களை வந்துட்டு கான்ட்ராக்டர் யூஸ் பண்றாங்க. ஆனா இதுக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு கூட நீங்களும் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டு அந்த சேம் இதுதான் வரும். ஏன்னா உங்களுக்கு நீங்க பல கான்ட்ராக்டர்ஸுக்கு நீங்க வேலை செய்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வந்துட்டு கிராஜுவேட்டி வந்துட்டு கட் ஆகிடும். அதுக்கு வந்துட்டு இப்போ நாங்க பண்ணியிருக்கோம், கான்ட்ராக்டர்ஸ் யாருன்னா மாற்றோம். ஆனா நாங்க வந்துட்டு பெர்மனண்டா தான் ஒர்க் பண்றோம்னு சொல்லிட்டு
அந்த இப்போ நீங்க இதெல்லாம் ஒப்பந்தம் பண்ணும்போது அந்த இதுல வந்துட்டு இது ஒரு மெயின் கிளாஸ் நீங்க ஆட் பண்ணணும். இன்னொன்னு நம்ம ஃபைட் பண்ணோம். எப்படி ஃபைட் பண்ணோம்னா இப்போ பாருங்க சேலம் அத்தாரிட்டிஸ் வர்சஸ் இந்தியன் யூனியன்ல வந்துட்டு ஒரு கேஸ் நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஆர்டர் ஆயிருக்குன்னா 240 நாள் ஒரு வருஷத்துல 10 வருஷம் 2400 நாள் யாரு வேலை செய்யறதுக்கான அவன் பர்மனன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும், இங்க கேட்க கூடாது. 10 வருஷம் யார் யார் வேலை செய்து 2400 நாள் வேலை செய்திருக்கீங்களோ நீங்க எல்லாம் வந்து ஃபைல் பண்ணணும். முதல்ல இப்போ போயிட்டு இம்மிடியேட்டா பிரசிடென்ட் நீங்க வந்துட்டு இம்மிடியேட்டா வந்துட்டு யார் யாரு 10 வருஷம் வேலை செய்திருக்கீங்களோ 2400 நாள் யார் வேலை செய்திருக்கீங்க நீங்க வந்து உடனே ஏஐசிக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிடணும். நான் வந்துட்டு ஐ எம் எலிஜிபிள் ஃபார் பர்மனெண்ட் அது போட்டு விடணும். அது நடக்கட்டும். ஆனா வந்துட்டு அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு டிமாண்ட், இன்னொன்று வந்துட்டு ரைட்ஸ். இதெல்லாம் வந்து உங்க ரைட்ஸ் அவங்க பின்னாடி வச்சு வாங்கலாம். அப்ப விட்டுட்டு நம்ம கெஞ்சி போகக்கூடாது, கொடுக்கணும். நம்ம ரைட்ஸ் நம்ம கெஞ்சி கூடாது, கொடுக்கணும். இப்போ மினிமம் வேஜஸ் நவம்பர் 1 கவர்மெண்ட் ஜியோ பாஸ் ஆயிருக்கு. 21,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் ஃபார் அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு. நவம்பர்ல வந்து ஜியோ பாஸ் ஆயிருக்கு, அது கொடுத்தே ஆகணும். ஆனா கான்ட்ராக்டர் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா DML is the principal employer. Principal employer should ensure that minimum wages is paid to the workers. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, லா இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஆனா உங்க பின்னாடி நானும் இருக்கிறேன். ஆனா சைத்தன் சார் இங்க வந்துட்டாருங்க. ஆனா இவர் வந்துட்டு ஏதோ பேப்பர்ல வர்றதுக்கும் போட்டோ வர்றதுக்கு வரல. ஆனா உண்மையா உங்களுக்காக இந்த போராட்டத்துல ஒரு கலந்துன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நீங்க 15ஆம் தேதி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நான் மண்டபம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்துட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று முக்கியமாக அவங்க சொல்றதுக்கு உங்களுக்கு விருப்பப்படுறாங்க. நம்மளுக்கு கொள்கை எதனா இருக்கலாம், நம்ம மதம் எதனா இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். நம்ம இந்தியன் இருக்கிறோம், கர்நாடகா இருக்கிறோம். அந்த மாதிரி உங்களுடைய பார்ட்டிஸ் நீங்க காங்கிரஸ் இருக்கலாம், JDS இருக்கலாம், பார்ட்டி எல்லாமே இருக்கலாம். ஆனா லேபர் வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு 2 கோடி தான் இன்னைக்கும் நம்மளுக்கு இந்த செல்ல எல்லாம் கிடைக்குதுன்னா அது ஒரே ஒரு இவங்க யாருன்னா அதனால அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா இவர் சைத்தன் சார் சொல்றாரு, இந்த கம்யூனிஸ்டே வந்துட்டு இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் வந்துட்டு மெயினா வந்ததே வந்துட்டு கேட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இதாக இருக்கு. சரி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.